Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 765 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்மளுக்கு பொடி நடையா அந்த மாஸ்டர் வைப்பர் கேட் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த இடமே பார்க்க கொஞ்சம் வினோதமாவும் கொடூரமாவும் இருக்குது. இதுதான் அந்த கார்டியன்ஸ் டுவெல்லிங்னு சொல்ற வேல் ஃபாரஸ்ட். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த வேல் ஃபாரஸ்ட் கொஞ்சம் சின்னதா தான் தெரிஞ்சு, ஆனா பக்கத்துல வந்து பார்க்கும்போது தான் அது எவ்வளவு பிரம்மாண்டம்னு தெரியுது. அப்புறம் இவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்க ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. காரச்சு காரச்சுன்னு சொல்லி பயங்கரமா வெல்கம் பண்ணுவாங்க. சே, சஞ்சி இல்லாம போயிட்டான், இருந்திருந்தா செம ஃபன்னா இருந்திருக்கும். மேட்ரு என்னன்னா, இந்த மிங்ஸ் எல்லாருமே நார்மல் மக்களை விட கொஞ்சம் வேகமாவே ரெக்கவர் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க வாங்கின அடிக்கு ஒரு மாசத்துக்கு எந்திரிக்கவே கூடாது. பட் எந்திரிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு வேகமா ரெக்கவர் ஆறாங்கன்னு பாருங்க. அப்புறம் லூஃபி கூட காட்டுக்குள்ள ஒரு மாடும் கொரில்லாவும் வந்தப்போ சண்டை போட்டாங்க இல்ல, அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா இவங்க யாரு என்னன்னு தெரியல, பழைய மாதிரி ஏதாச்சும் இன்வேடர்ஸ் வந்துடக்கூடாதே அப்படின்னு பயத்துலதான் இப்படி அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஊருக்குள்ள வந்து சண்டை போட்டு அட்டாக் பண்ணி இந்த மாதிரி உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்ப ஃபாரஸ்ட்டுக்குள்ள மறுபடியும் ஆளுங்க வந்துட்டாங்கன்னா எங்க போறது, அதனாலதான் உசுர கொடுத்து சண்டை போட்டிருப்பாங்க. லூஃபி புரிஞ்சுக்குவான், அட விடுங்கப்பா இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு. சரி மாஸ்டர் கேட் வைப்பர் எங்கன்னு கேட்பான். அந்த டைம் மேல இருந்து அந்த பெட்ரோங்கிறவன், உன்னை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்க உசுரை காப்பாத்தினது, நான் அதுக்காக மறுபடியும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். உடனே வாய்ஸ் மட்டும் கேக்குது, யாரா அவன், எங்கடா இருக்க, வீணா போனவளேன்னு காட்டு கத்துவான். அவன் மரத்துல நின்னுட்டு, நான் தான் பெட்ரோ, ஜாகுவார் மிங்க சேர்ந்தவன், இந்த வேல் ஃபாரஸ்டோட கார்டியன் அண்ட் ஆல்சோ இவங்க எல்லாத்துக்கும் கேப்டன் வேற சொல்லுவான். எப்ப பார்த்தாலும் இவனுக்கு இந்த மரத்து மேல ஏறி நின்னுட்டு வேலையை வாங்குறதா வேலையே. சோ இவங்க ஆளுங்க பண்ண எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டுட்டு பெப்போவும் மத்தவங்களும் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வேணா போய் பாருங்கப்பா, அவங்கள எப்ப வேணாலும் போய் பாத்துக்கலாம். ஆனா இவங்க மெயினா பார்க்க வந்தது கேட் வைப்பரையும் லயன் வைப்பரையும். அதான் அந்த பெக்கோம்ஸ். ஏன்னா சஞ்சய் எப்படி காப்பாத்த போகணும்னு தெரியணும்ல, அதனால அவங்கள பார்க்கணும்பா. உடனே அந்த பெட்ரோ மூஞ்சிக்கிட்ட வந்து ஒட்டிட்டு, நீங்க அந்த பெக்கோம்ஸை தான் பார்க்கணும்னா தாராளமா போய் பாருங்க, அவன் பில்டிங்க்கு மேலதான் இருக்கான். நாங்க அந்த காட்டுக்குள்ள நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாத மாதிரி வச்சிருக்கோம். எங்களுக்கு தெரியும் சஞ்சய் அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு, ஆனா அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர், உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க பண்ணுவோம், நீங்க கவலையே படாதீங்கன்னு மேட்டரை சீக்கிரட்டா காதோட காது வச்சு சொல்றானாமா. அப்போ சாப்பர் இருந்துகிட்டு, இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண டைம் இல்ல, நம்ம சட்டு புட்டுன்னு கேட் வைப்பரை பார்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஏன்னா அவர் என்ன கண்டிஷன்ல இருக்காருன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லுவானா. அந்த டைம் ஒரு மான் வந்து கண்ணத்தை உரசிக்கிட்டு, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் டாக்டர் சாப்பர்னு சொல்லும். உடனே அவனுக்கு ஷாக்க தாங்க முடியல, அப்படியே அடிச்சு புரண்டு போய் விழுவான். ஏன்னா இத்தனை நாளா இந்த மாதிரி ஒரு மானை இவன் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறானா, அதனால பையன் அப்படியே உறைஞ்சிட்டான். ஏன்டா என்னடா ஆச்சுன்னு கேட்டா, நான் நல்லா இருக்கேன்னு ஆடிட்டு இருப்பான். சரி மாஸ்டர் வைப்பர் எங்கன்னு கேட்டா, அந்த ஆளு குளிச்சுட்டு இருக்கானாமா. உடனே சாப்பர் ஷாக் ஆகி எது குளிக்கிறானான்னு அடிச்சு புரண்டு ஓடுவான். அங்க பார்த்தா அந்த கேட் வைப்பர் ஒரு பெரிய டப்புக்குள்ள நல்லா தண்ணியை நிறைச்சு அதுல உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கான். அட வீணா போன எடுபட்ட பயலே, இந்த டைம்ல நீ இப்படி குளிக்க கூடாது, அது மட்டும் இல்லாம குளிச்சுக்கிட்டே அண்டாண்டாவா தின்னுட்டு இருக்கான், இப்படி எல்லாம் தின்னா தையல் பிரிஞ்சிருமுடா, பிரிஞ்சிரும், சொன்னா கேளுன்னா அவன் கண்டுகிற மாதிரியே இல்ல, அவனுக்கு வந்து ஃப்ரீடமா இருக்கதான் புரியுமாமா. இந்த மாதிரி எல்லாம் என்னால ஷெட்யூல் படி நடக்க முடியாதுமானா, நான் டாக்டர் சொன்னா கேட்கணும்பா. சாரி டாக்டர், எனக்கு எந்த டாக்டர் சொன்னாலும் அதை பத்தி கவலையே இல்ல, பாருங்க என்னால லெஃப்ட் ஹேண்ட ஒழுங்கா யூஸ் பண்ண முடியலன்னு அந்த ஹேண்ட்ல தான் ஸ்பூனை வச்சு அள்ளி தின்னுட்டு இருப்பான். அவனுக்கு என்ன கவலையா இருக்குன்னா கைத்தட்ட முடியலையா, அதான் அடிபட்டு இருக்குது இல்ல, எப்படி கைத்தட்ட முடியும். அவன் வெளியே வந்துட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்த்த உடனே, நீங்க தான் ஸ்டார் ஹேட்ஸோட ஃப்ரெண்டுகளான்னு சொல்லி கட்டி பிடிச்சி நசுக்குன்னு நசுக்க ஆரம்பிச்சிருவான். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நான் அந்த நன்றி கடனை மறக்காம நானும் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் செய்வேன்பா. சோ இப்படி நம்மளுல போட்டு நசுக்குன்னு நசுக்கி உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க ஒரு சிவப்பு கலர் பால் டம்முன்னு கூச்சி வரும். உடனே அடிச்சு புரண்டு போய் பாலுன்னு அது கூட விளையாட ஆரம்பிச்சிருவான். சாப்பர் பார்த்துட்டு, டே இப்படி எல்லாம் விளையாடாத, உன் தையல் பிரிஞ்சிரும், ஒழுங்கா போய் ரெஸ்ட் எடுன்னு கத்துவான். சொல்லி வாயமுள்ள டப்புன்னு ஒரு தையல் விட்டு ரத்தம் தெரியும். ஐயோ சொன்னா இந்த எரும மாட்டு பையன் எங்க கேக்குறான்னு அடிச்சு புடிச்சு தூக்கி கொண்டு போய் படுக்க போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கூட அந்த கெத்த விட மாட்டாராமா, நீங்க ஒண்ணு நீ தூக்கி கொண்டு போடல, நானா தான் வந்து படுத்தேன்னு வேற சொல்லுவான். சரி என்ன இலவோ அசையாம மட்டும் அப்படியே இரு, என்ன பண்ண போறான்னு பார்த்தா ஊசி குத்த போறான். தலைவனுக்கு ஊசினா பயம், அதனால சமாளிக்கிறதுக்காக அங்க ஃபாக்ஸ் டெயில் மாதிரி புல்லு இருக்கும்ல, அதை எடுத்து நம்ம ரோபின்ட்ட ஆட்ட சொல்லுவான். அவன் ஆட்டும் போது இந்த பூனை எல்லாம் அந்த மாதிரி விஷயத்து கூட ஜாலியா விளையாடும்ல, அந்த மாதிரி விளையாட ஆரம்பிப்பானா. என்ன பண்றான் இவன், பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு எல்லாம் பேந்த முழிப்பாங்க. அவன் உடனே சாப்பரு, நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்க, இந்த டைம்ல எனக்கு ஊசியை குத்திரு, நான் சமாளிச்சுக்கிறேன்பா. உசோப்பு காரிட்டு துப்புவான். ஏன்டா எரும மாட்டு பைய மாதிரி வளர்ந்துருக்க, ஒரு ஊசியா பார்த்து பயப்படுற, நோக்கு வெக்கமா இல்லையான்னு இருப்பான். இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும்னு சாப்பர் ஒரு ஜம்ப போட்டு நசக்குன்னு ஒரு இறக்கு. என்னதான் டைவர்ட் ஆனாலும் வலிய தாங்கிக்க முடியல, குஞ்சு கலரா மாறுது. அப்புறம் ஒரு வழியா இன்ஜெக்ஷனை போட்டு முடிச்சிட்டான். உடனே அப்பாடா நான் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டேன் பானா. சாப்பர் ஒரே போடா போட்டு ஊசி போட்ட உடனே எவனுக்கும் சரியாகாதரா விளக்கண்ண,
அப்படி உலகத்திலேயே எந்த ஒரு ட்ரக்கும் இல்ல, மூடிக்கிட்டு ரெஸ்ட் எடு, இல்லன்னா தொடபகட்ட பிஞ்சிருமானா. என்னப்பா காயம்பட்ட ஒருத்தனை இப்படி காயப்படுத்துறேன்னு அப்படியே பச்சை புள்ள மாதிரி நடிப்பான். இவ்வளவு நேரம் வீராதி வீர மாதிரி சீனை போட்டுட்டு திட்டுன உடனே சைலண்ட் ஆகிறத பாத்தீங்களா. இதெல்லாம் பார்த்தோன்னே ப்ரூக்குக்கு சிரிப்பா வரும். ஐயோ ஐயோ காமெடி பீஸ்ன்னு அப்படியே ஜோரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு சைடு உட்காந்து ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். அந்த டைம் அந்த பெக்கம்ஸ் ஒரு வழியா எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சவன் காட்டு கத்து கத்துவான். நான் அந்த அட்டாக் எல்லாத்தையுமே என்னோட எபிலிட்டி யூஸ் பண்ணி பாதி தடுத்துட்டேன், ஆனா அதுக்கு மேல முடியல. ஆனா அந்த கப்போ நாயி என்ன நம்ப வச்சு ஏமாத்தி கழுத்தெடுத்துட்டான். அவன் உங்க ஆளு சஞ்சியை தூக்கிட்டு போனதுக்கு என்னைய மன்னிச்சிருங்க, ஏன்னா அவன் அந்த வெட்டிங்க பண்ணியே ஆகணும், கண்டிப்பா எஸ்கேப் ஆக முடியாதுன்னு அவனுக்கு ஃப்ரீடமே இல்லாத மாதிரி தான் பேசுவான். சரி இந்த மேரேஜை யார் அரேஞ்ச் பண்ணா, எதுக்கு பண்ணா என்னன்னு கேட்டா, இத பண்ணது பிக் மம்மு அண்ட் வின்ஸ்மோக் ஃபேமிலியை சேர்ந்த சஞ்சியோட அப்பா தான். உடனே எல்லாத்துக்கும் ஷாக்கு, எது சஞ்சிக்கு அப்பா இருக்கான்னு. சரி அவர் எப்படி இப்படி எல்லாம் பண்ணாரு, அவர் யாரு என்னன்னு விசாரிச்சா, பாஷா படத்துல தலைவருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கதையை சொல்லுவான். அவர் அண்டர் வேர்ல்டுல ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆளு. அவரோட பேரு கெர்மா 66 அண்ட் அது மட்டும் இல்லாம அவரை வார்மாங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பேரை கேட்டோன்னே நமியே ஷாக் ஆகி, என்னடா லூசு மாதிரி உளறிட்டு இருக்க, அது ஒரு மித்திக்கலான ஈவில் ஆர்மி, அந்த மாதிரி எல்லாம் இப்ப கிடையாது, என்ன காமெடி பண்றியான்னு கேட்டா, அட லூசு அது ஆக்சுவலா ஒரு ஆர்கனைசேஷன், அதுல வின்ஸ்மோக் ஃபேமிலி தான் டாப்ல இருக்காங்க, அதோட பாஸ் தான் சஞ்சியோட டேடின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஒரு செகண்ட் வெடவெடத்து போயிருவாங்க. அவன் போகும்போது நான் எதையுமே வேணும்னே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறைக்க மாட்டேன், அதுதான் உண்மைன்ட்டு போயிருப்பான். ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கானே. அந்த வின்ஸ்மோக் ஃபேமிலியவே ஃபேமிலி ஆஃப் அசாசினேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எவ்வளவு பயங்கரமான ஃபேமிலியா இருப்பாங்க. சோ எல்லாருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் பயங்கரமா முழிப்பாங்க. ஆஹா சஞ்சியோட நிலைமை சீரியஸ் ஆகிக்கிட்டே போகுதையான்னு. அவனை பத்தி யோசிச்சு பார்த்து இனிமேட்டு அவனை எப்படி திருப்பி கொண்டு வர போறோமோன்னு பயங்கரமான கவலை. ஆனா லூஃபி விடுற மாதிரி தெரியல. என்ன ஆனாலும் அவனை திருப்பி காப்பாத்தி கூப்பிட்டு வரணும்னு பையன் மனசுக்குள்ள பயங்கர வெறியோட சொல்லிக்குவான். சரி இதுக்கப்புறம் நம்மள என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!